கைஸ், எனக்கு நிஜமாவே என்ன தாட் இருந்துச்சோ சொல்றேன், மண்டையில என்ன ஓடிச்சோ சொல்றேன். அப்ராக்சிமேட்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விஜய் அவர்கள் அவரோட கட்சியை ஆரம்பிக்கும் போது பெருசா அந்த கட்சி மேல எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்ல. ஏன் சொல்றேன்னா, நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, ஏன்பா சினிமாக்காரன் நாட்டை ஆளக்கூடாதா, அவன் ஒரு ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்க கூடாதா, அரசியல் அமைப்பு சட்டம் இங்க எல்லாரும் சமம் தானே சொல்லுது, யாரு வேணா இங்க எலெக்ஷன்ல நிக்கலாம் தானே, அப்ப சினிமாக்காரன் மட்டும் ஏன் நிக்க கூடாது, அவன்னா மட்டும் என்ன இலக்காரமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. ஆக்சுவலா எனக்கு இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது கொஞ்சம் அடிச்சு துவச்ச கான்செப்டா, ரஜினி கமலுக்கே இங்க பெருசா ஒர்க் அவுட் ஆகல, ஆந்திரால சிரஞ்சீவியே வச்சு செஞ்சு விட்டாங்க. நடிகர்கள் ஏன் இங்க அரசியலுக்கு வராங்கன்னா, இல்ல நடிகர்களுக்கு பின்னாடியே ஒரு அரசியல் கட்சி போகுதுன்னா, நடிகர்கள் கிட்ட ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. அதாவது அவங்களால ஒரு மெசேஜ மாஸ் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். மாஸ்னா விஜய் பட மாஸ் இல்ல, பெரிய ஆடியன்ஸ் கிட்ட போய் ஈஸியா ஒரு விஷயத்தை சேர்க்க முடியும். அதனாலதான் வெறும் கட்சிகள் மட்டும் நடிகர்களை அணுகிறது இல்ல, பிசினஸ் பீப்புளும் தான் அணுகுவாங்க, கேம்பெயின்ஸ் பண்ண சொல்லுவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, இங்க நிஜமாவே ஒரு நடிகரால ஒரு மெசேஜ ஈஸியா டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அந்த மெசேஜ் என்னவா வேணா இருக்கலாம், ஒரு பிஸ்கெட்டை வாங்க வைக்கிறதா இருக்கலாம், ஒரு கட்சிக்கு ஓட்டு போட வைக்கிறதா இருக்கலாம், இல்ல தன்னோட கட்சிக்கே ஓட்டு வங்கியை உருவாக்குறதா இருக்கலாம். இப்ப ஒரு அரசியல்வாதிக்கு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்காதான்னு கேட்டீங்கன்னா இருக்கும். ஒரு நிஜமான அரசியல்வாதியை சொல்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் காமராஜர்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட சின்ன வயசுல இருந்தே அவங்க செய்யற செயல்கள் மூலமா, மக்கள் பணியில காட்டுற ஈடுபாடு மூலமா கொஞ்சம் கொஞ்சமா தானாவே அந்த டிஸ்ட்ரிபியூஷன் உருவாக ஆரம்பிக்கும். ஸ்கிராச்ல இருந்து உருவாகும். முதல்ல அவரோட தெருவுக்கு ஏதாவது ஒரு சின்ன வேலை செஞ்சிருப்பாரு, அப்புறம் அவரோட வட்டத்துக்கு, மாவட்டத்துக்கு, அப்படின்னு அவரோட பணி பெருசாயிட்டே இருக்கும். அவர் செய்யற அந்த நல்லது மூலமாவே அவரை சுத்தி இருக்க டிஸ்ட்ரிபியூஷன் உருவாகும். பட் நடிகர்கள் போது களப்பணியில அந்த டிஸ்ட்ரிபியூஷன் உருவாகிறது இல்ல, ஃபேம் மூலமா உருவாகுது. சரி, இது வேற பஞ்சாயத்துன்னு வச்சுக்கோங்களேன், இது பேசவே நான் வரல. ஆக்சுவலா டாபிக் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. கான்செப்ட் என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது பெருசா அந்த கட்சி என்ன நோட்டீஸ் பண்ண வைக்கல. ஏன்னா என்னோட தாட் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சுன்னா, எம்பா அவர்கிட்ட காசு இருக்கு, வந்து செலவு பண்றாரு, அவர் நல்லது செய்யறாரு செய்யலன்றதெல்லாம் விடு, அவர்கிட்ட ஒரு தேர்தல் காலத்தை சந்திக்கிற அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்கானே தெரியல. ஏன்னா மனுஷன் ஓப்பனா எந்த ஸ்டேட்மெண்ட் வைக்க மாட்டாரு, வச்சாதானே அவரோட கொள்கைகள் என்னன்றது கிளியரா புரியும், அவர் எந்த சைடு ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னு தெரியும். அவர் எந்த சைடுமே ஸ்டாண்ட் எடுக்கலன்னா மக்கள் எப்படி அவரை நம்புவாங்க? ஏன்னா இங்க இறங்கி பேசாத நிறைய சினிமாக்காரங்க டெபாசிட் கூட வாங்காம தேர்தல்ல தோத்து போயிருக்காங்க. அதனால பாப்போம் என்ன செய்யறாருன்றத பாப்போம் அப்படின்ற மாதிரி தான் ஐடியா இருந்துச்சு. பட் இன்னைக்கு அந்த கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு. என்னோட ஐடியாஸ், அந்த கட்சி மேல இருக்க தாட் ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. அவர் நல்லது செய்வாரு, அவர் நல்லது செய்யறதுக்கு தான் இங்க வந்திருக்காருன்னு நான் சொல்ல வரல. ஆனா அவரோட கட்சியை மக்கள் முன்னாடி பொசிஷன் பண்றாருல, ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாருல, அதுல அந்த கட்சி வளர்ந்துகிட்டே இருக்கும்னு தோணுது. இந்த வாட்டி விஜய் அவர்கள் பேசும் போதும் டைரக்டா எந்த கட்சியெல்லாம் தாக்கல, இறங்கிலாம் அடிக்கல, மறைமுகமா தான் பேசுறாரு. பட் அவரோட பேச்சுல எல்லாம் கான்பிடன்ஸ் தெரியுது, நக்கல் தனம் தெரியுது. இதெல்லாம் முந்தைய பேச்சுலயும் இருந்துச்சு, ஆனா அது கிராஃபா ஏறிட்டு இருக்கு. இதெல்லாம் விட முக்கியமா இந்த மீட்டிங்ல நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, பிரசாந்த் கிஷோர் அவர்கள் டிவிகேக்காக ஒர்க் பண்றாரு. There's a lot of chatter today, probably last few days and going to be in next few days as well. It's about TVK and PK. What it means. A lot of people think that TVK with PK has a better chance to win. A lot of people are also anxious what it would do. A lot of you would also be skeptical. Does it even add anything? Let me tell you at the beginning, your victory or the final result, whatever it may be, has got nothing to do with PK. It has got all to do with what you do, what your leader does, what the workers of TVK supporters will do. பிரசாந்த் கிஷோர் யாருன்னா, இந்தியாவில் இருக்க ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் மோடிக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு, தமிழ்நாட்டில் இருக்க டிஎம்கேக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட கடைசி ஒர்க்கே டிஎம்கேக்காக தான் சொல்றாரு. 4 years I have not stepped in this domain. Last time I have worked with any leader or any party was in 2021, and it so happened it was Tamil Nadu only. Tamil Nadu and West Bengal. அவர் இப்ப டிவிகே கூட்டத்துக்கு வந்து டிவிகேக்கு ஆதரவா பேசியிருக்காரு. ஆக்சுவலா இங்க ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா ட்ரம்பே ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவரோட ஸ்ட்ராட்டஜி பக்காவா இருந்ததுனால, எலான் மஸ்க் ட்ரம்புக்கு ஹெல்ப் பண்ணதுனால இந்த பார்ட்னர்ஷிப் பக்காவா ஒர்க் அவுட் ஆச்சு. இன்னைக்கு ட்ரம்பும் எலான் மஸ்க் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இங்க எலெக்ஷன்ன்றது வெறும் நம்பர்ஸ் தான். நீங்க நல்லது செய்றீங்க கெட்டது செய்றீங்கன்றதெல்லாம் விட எத்தனை நம்பர் ஆஃப் பீப்புளை கன்வின்ஸ் பண்ணி உங்களோட கட்சிக்கு ஓட்டு போட வைக்கிறீங்கன்றதுதான் கான்செப்டே. அது
அதுக்கு ட்ரம்ப் கையில எடுத்த ஸ்ட்ராட்டஜி தான் எக்கானமிக்ஸ். ஏன்னா அங்க மக்களுக்கு என்ன பெயின் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த பெயின் பாயிண்ட்ஸுக்கு எங்களோட ஆட்சி வந்தா சொல்யூஷன் தரும் அப்படின்றத கேம்பெயினா வைப்பாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டோட 3 பெயின் பாயிண்ட்ஸ் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இந்த மேடையில பேசியிருக்காரு. ஒன்னு கரப்ஷன், இன்னொன்னு கம்யூனலிசம், மூணாவது டைனாஸ்டின்னு சொல்றாரு. இது மூணுமே இங்க பிரச்சனைன்னு நான் சொல்லல, பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அந்த மேடையில சொல்றாரு. இங்க தமிழ்நாட்டுல நிறைய டெவலப்மெண்ட் வந்திருக்கு. மத்த ஸ்டேட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நிறைய டெவலப்மெண்ட் பாராமீட்டர்ஸ் இருக்கு. ஆனா இங்க பெரிய அளவுக்கு கரப்ஷன் இருக்கு, சொல்ல முடியாத அளவுக்கு பொலிட்டிக்கல் கரப்ஷன் இருக்குன்னு சொல்றாரு. சோ இந்த பெயின் பாயிண்ட்ஸை அட்ரஸ் பண்ணா தமிழ்நாட்டோட டெவலப்மெண்ட் மாடல் இந்தியாவோட சிறந்த டெவலப்மெண்ட் மாடலா இருக்கும்னு சொல்றாரு. சோ மோஸ்ட்லி டிவிகேவோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நெக்ஸ்ட் 1 இயர் இந்த பெயின் பாயிண்ட்ஸை அட்ரஸ் பண்றதா இருக்கலாம். மத்த பெயின் பாயிண்ட்ஸை அட்ரஸ் பண்ணுவாங்க, ட்ரெண்டிங் டாபிக்ஸை பேசுவாங்க. ஆனா இதுதான் மேஜர் கோலா இருக்கும். இதெல்லாம் நிஜமாவே நடந்துரும் நான் சொல்ல, என் மண்டக்குள்ள ஓடுற தாட்ஸ் அவ்வளவுதான். ஜஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இல்ல ரிலேட்டிவ்ஸோட கசின்ஸோட கான்வர்சேஷன்ஸ் வச்சுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனா பாருங்க, அவ்வளவுதான். He is not a leader, political leader for me. He is the new hope for Tamil Nadu. And that's why I am here. TVK is not a political party for me. It's a movement of millions of those who want to see a new political order. A new political order in Tamil Nadu. Enough of what you have been seeing in last 30-35 years. It's time for change, and TVK under the leadership of Vijay represents the change, the hope, and that's why I'm here. I'm here because when I spoke to him, I found shared values, ideals, ideologies, and above all, the shared goal, the desire to bring change in the lives of vast majority of our fellow citizens. A change that is based and rooted in dignity, equality, and opportunity. Dignity for all, equality for all sections of society, irrespective of your caste, creed, religion, and opportunity for each and every citizen of Tamil Nadu to be the best what they could become, irrespective of what their fathers do, what their family does, what their pedigree is. And that's why I'm here to help him in whatever little way I could. அண்ட் பிரசாந்த் கிஷோர் நெக்ஸ்ட் 1.5 இயர் டிவிகேக்காக தான் ஒர்க் பண்ண போறாரு. இதை ஏன் சொல்றேன்னா, அந்த மீட்டிங்ல அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இப்ப பெருசா தமிழ் தெரியல, ஆனா அவங்க கட்சி ஜெயிச்ச பிறகு ஒரு தேங்க்யூ மீட்டிங் வைப்பீங்கல்ல, அங்க நான் வந்து உங்க முன்னாடி தமிழ்ல பேசுறேன்னு சொல்றாரு. இதை தாண்டி MS தோனி வேணா இப்ப ஃபேமஸா இருக்கலாம், தமிழ்நாட்டுல ஃபேமஸா இருக்க ஒரு பிஹாரி MS தோனியா இருக்கலாம். பிரசாந்த் கிஷோர் அந்த அளவுக்கு ஃபேமஸ் இல்லாத ஆளா இருக்கலாம். நான் அடிச்சு சொல்றேன், 2026ல டிவிகே ஜெயிச்ச பிறகு பாருங்க, எனக்கு தான் அதிக பாப்புலாரிட்டி இருக்கும். தமிழ்நாட்டுல அதிக பாப்புலாரிட்டி கொண்ட பிஹாரியா நான் தான் இருப்பேன்னு சொல்றாரு. சோ இப்பதான் லைட்டா 2026 தேர்தல் சூடு பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரசாந்த் கிஷோர், விஜய் அவர்கள்லாம் சேர்ந்து என்ன ஸ்ட்ராட்டஜி பண்றாங்கன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹூ நோஸ், நாளைக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட சிஎம்மா கூட மாறலாம், இல்ல பெரிய வாக்கு வங்கி உடைய ஒரு கட்சியா கூட மாறலாம். இன்னும் அப்ராக்சிமேட்டா ஒரு 1.5 வருஷம் தானே, வெயிட் பண்ணி பார்த்துருவோம். கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.